சிவாயம் அஞ்செழுத்திலே தெளிந்து தேவர் ஆகலாம். சிவாயம் சிவாயம் அப்படின்ற 5 எழுத்து சொல்கிறோம். சிவாய நம்ம 5 எழுத்தில் அதை புரிஞ்சுக்கணும்னா, அதை தெரிஞ்சுக்கணும்னா, அதை பற்றி எல்லாத்தையும் பேசிட்டோம்னா தெளிந்து தேவராக மாறலாம். சிவாயம் 5 எழுத்திலே தெளிந்து வானம் ஆளலாம். வெற்றிடத்தை ஆளலாம், வானத்தை ஆளலாம். 5 எழுத்தை மட்டுமே தெரிஞ்சுக்கணும்னா சிவாய 5 எழுத்துலே தெளிந்து கொண்ட வான்பொருள். அதனால் நம்ம எல்லாம் இது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பகவான் அப்படின்ற வான்பொருளை தெரிஞ்சிட்டோம்னா சிவாயம் 5 எழுத்துலே தெரிந்து கொள்ளும் உண்மையை எல்லாமே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமச்சிவாயம், சிவாய நம, யா நம சிவ அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் இருக்கும். மாற்றி மாற்றி சொல்கிறதெல்லாம் இருக்கும். வய நமசி நம சிவாய, சிவாய நம, யா நம சிவம சிவாயனா, இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி போட்டு சொல்கிறதெல்லாம் இருக்கும். பரவாயில்ல. பட் சிவாய நமத்தை ஒழுங்காக புரிஞ்சிக்கின்னு செஞ்சோம்னா நாம் தெளியலாம், வானம் ஆடலாம், வான்பொருளை உணரலாம், எல்லாமே உண்மையாயிடும். பொய்க்குடத்தில் 5 ஒழுங்கி போகம் வீசுமாறு போல் இச்சடமும் இந்திரியமும் நீர் மேல் அலைந்ததே, அக்குடம் சலத்தை முண்டு அமர்ந்திருந்தவாறு போல் இச்சடம் சிவத்தை முண்டு உகந்தமர்ந்து இருந்ததே. ஒரு குடம், தண்ணி இல்லாத ஒரு பொய்க்குடம், ஒரு பொருளும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு குடம், ஆற்றுலையோ தண்ணியிலையோ குளத்துலையோ போகும்போது அந்த குடம் தானாகவே தண்ணியை முண்டு அது ஃபுல்லாகி அந்த சிவத்தை உட்காந்துன்னு உள்ளே இருக்கிற மாதிரின்றார். அதாவது ஒரு வெற்றுப்பானையில் சிவம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றார். லாபிட்ஸ் இதை நேரடியாகவே சொல்லிய மாதிரி கதைகள்லாம் வந்திருக்கும், நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் லாபிட்ஸ் ஒரு ஞானி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். இங்கே என் குரு இதே மாதிரி தான் சொல்கிறார். பொய்க்குடத்தில் 5 ஒதுங்கி போகம் வீசுமாறு போல் எச்சடமும் இந்திரியமும் நீர் மேல் அலைந்ததே, அக்குடம் சலத்தை முண்டு அமர்ந்திருந்தவாறு போல் இச்சடம் சிவத்தை முண்டு உகந்தமர்ந்து இருந்ததே. இச்சையோடு உகர்ந்து விருப்பமோடு பட்டமும் கயிறு போல் பறக்கின்ற சிவனை பட்டறிவினாலே பார்த்து நீ படுமுடிச்சு போடாடா, திட்டவும் படாதடா சிவனை விடாதடா, கட்டடா நீ சிக்கன கலவறிந்த கல்லணை. கட்டடா பட்டம் கயிறு போல ஒரு காத்தாடி, அப்போ காத்தாடிலாம் விட்டுருந்துக்கிறாங்க. கயிறு போல் பறக்கு நின்ற சிவனை நூலை கையில் வச்சுன்னு காத்தாடி விட்ற மாதிரி அப்போவே அந்த மாதிரி நந்துருக்குது. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பட்டறிவினால் பார்த்து நீ படுமுடிச்சு போடடா, அந்த மாதிரி நீ உன்னோட அறிவு கொண்டு திட்டாதடா, இல்லைன்னு சொல்லி சிவனை விடாதடா, கடவுளையும் உணர்ந்து விட்டாத, கட்டடா நீ சிக்கன கலவறிந்த கல்வனை. உள்ளோ அந்த இறைவனை ஏகத்தை உண்மையை உனக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்றார். அதாவது ஏதுமற்றுப்போ திமிரற்றுப்போ ஆணவமற்றுப்போ புலன்களை எல்லாம் மறுத்தீரு, புலால் மறுத்தல் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பார். நிறைய பேர் அது புலால் மறுத்தலுக்கு வேறு ஒரு அர்த்தம் சொல்லி கரிமீன் சாப்பிடக்கூடாதுன்னு ஆக்கிட்டாங்க. புலன்கள்லேருந்து விடுபட்டு கட்டடா நீ சிக்கன கலவர் இந்த கலன் அள்ளிறந்து பகலிறந்து அகப்பிரம்மம் இறந்து போய் அண்டரண்டமும் கடந்து அநேக ரூபமாய் சொல்லிறந்த மானமிருந்து சுகஸ்வரூப உண்மையாய் சொல்லியார எண்ணில் வேறு துணைவாரில்லை, துணை வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறார். கடவுளை தர உங்களுக்கு ஒரு துணை இல்லை, யாரும் சதமாக மாட்டாங்க. அண்மையில் ஒரு கம்மன் கூட ஒருத்தர் எழுதியிருந்தார், அருமையாக இருந்தது. கடவுளை நேசிங்க, இந்த நாய் எதுக்கு இடைத்தரகிறா அப்படின்னு. என்ன நாயின்னு சொல்லி என்னை இடைத்தரகிறா? நான் ஒரு இடைத்தரகர் தான், இதில் எனக்கு மாற்றுக்கருத்தோ சந்தேகமோ இல்லை. நான் ஒரு நாய் போல தான், 6வது அறிவுள்ள ஒரு நாய். விலங்கு தானே, உடம்பெல்லாம் விலங்கு தானே, அது ஒரு பிரச்சனை இல்லை. என் குருவும் அதை தான் சொல்கிறார். பலவிதமான ரூபம், உங்கள் சொரூப ரூபம் இருக்குது அப்படின்றார். பலவிதமானது. அள்ளிறந்து பகலிருந்து அகப்பிரமம் இறந்து போய் அண்டரண்டமும் கடந்து அநேக ரூபமாய் சொல்லிறந்த மானமிருந்து சுரூப உண்மையை சொல்லியறாத எண்ணில் வேறு துணைவாரில்லை ஆனது. மாதிரி வேறு எதுவும் இல்லை. 2 திங்களாய் அடங்கி நின்ற தூய்மைதான், 2 காலிரண்டு கண்ணிரண்டு ஆகியே மெய்த்திரண்டு சத்தமாய் விலங்கிரீச கந்தமும் துய்யகாயமானதும் சொல்லுகின்ற தூமையே. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போது அந்த பக்கம் பட்டினத்தார். இங்கே என் குரு 5 திங்களா அடங்கு நின்ற தூமை தான், 2 கால் 2 அப்படின்னு முளைச்சி இந்த காயமாகி நிற்குது. அங்கலிங்க பீடமும் அசைவ 3 எழுத்தினும் சங்கு சக்கரத்திலும் சகல வானத்திலும் பங்கு கொண்ட யோகிகள் பரமவாசல் அஞ்சினும் சிங்கநாத ஓசையும் சிவாயமல்லதில்லையே. அங்கலிங்க பீடமாய் இந்த உடம்பை பீடமாக்கி இதுக்குள்ளவே உட்காந்து அசைவ 3 எழுத்தினும்
அசைவம் 3 எழுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்று, காற்று, நெருப்பு, தண்ணி இந்த 3 தான் உடம்பை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கெல்லாம் உதவுது. நெருப்பான சி, காத்தான வாய். அப்போது அந்த 3 தான் உடம்பை சரி பண்ணுது. ஸோ மா, யா தவிர்த்த மற்ற 3 எழுத்து தான். அதை அவர் அசைவம் எழுத்துன்னு அந்த மாதிரி சொல்கிறாரு. சங்கு சக்கரத்திலும் சகல வானத்திலும் பங்கு கொண்ட யோகிகள் எல்லாத்துலேயும் போயிருக்கிறாங்க, எல்லாமா இருக்கிறாங்க. வேறு இடத்துலலாம் கூட இருக்கிறாங்க. கடவுள் புரிந்து கொண்ட மனிதர்கள் எல்லா கிரகத்துலையும். ஆனால் எல்லாருக்கும் ஒன்று தான், சிங்கநாத ஓசையும். சிங் அப்படின்ற ஓசை, சிங்கம்னு ஒன்றாவது இல்லை, சிங் அப்படின்ற ஓசையை, ஒரு ஓசையை சிங் அப்படின்னு சொல்கிறாரு. சிங்கநாத ஓசையும். சிவம் அல்லது இல்லையே, சிவமும் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை, வேறு ஒன்றெல்லாம் இல்லை. சும்மா மற்றதெல்லாம் உடான்ஸுக்காக நிறைய பொய் சொல்லினுக்கிறாங்க. அஞ்செழுத்தும் 3 எழுத்தும் என்றுரைக்கும் அன்பர்கள், அஞ்செழுத்தும் 3 எழுத்தும் அல்ல காணும் அப்பொருள், அஞ்செழுத்தும் நெஞ்செழுத்து அவ்வெழுத்து அறிந்த பின், அஞ்செழுத்தும் அவ்வின்னவன் ஆனதே சிவாயமே. அஞ்செழுத்து 2 எழுத்து, மா யா 2 எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற நசி, நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நசி, வசி, மசி அப்படிலாம் எழுதி வச்சுருக்கோம். நசி, மசி, நசி, வசி அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சுருக்கோம். இந்த 3 கூட குறைய இருக்கக்கூடாது உடலில் நோய்க்காக. அந்த 3 தான் அது. இது 5ம் சரி 3ம் சரி எப்படி எப்படியோ சொல்கிற அன்பர்களே. ஆனால் அது சும்மா சொல்கிறது மட்டும் இல்லையே, அல்ல காணும் பொருள், இதெல்லாமே இல்லாத ஒரு பொருள் இருக்குது. அந்த விண்வண்ணம் ஆனதே சிவாயமே. ஆதரித்த மந்திரம் அமைந்த ஆகமங்களும் மாதர் மக்கள் சுற்றமும் மயங்கலந்த நித்திரை எது கொப்பளித்ததோ எங்கு ஆகி நின்றதோ சோதிபு கொளித்திடம் சொல்லடா சுவாமியே. நிறைய பேர் நிறைய சொல்லினுக்கிறாங்க ஆதரித்த மந்திரம். சில மந்திரங்கள்லாம் நல்லதுன்ட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. சில பேர் ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் அப்படி சொல்கிறது உண்டு. சில பேர் நமச்சிவாயம் சொல்லினே இருப்பாங்க. சில பேர் நான் 5 சொன்ன பாருங்கள், வய நமசி நம சிவாய, சிவாய நம சிவாயனா, அப்படி 5மே சொல்கிறதும் உண்டு. சில பேர் சிவானே சொல்லின்னு இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி முருகருக்கெல்லாம் கூட மந்திரங்கள் இருக்குது. ஓம் ஐம் க்ளீம் சைம் இப்படிலாம் நிறைய மந்திரங்கள் ஆளாளுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு ஒன்று ஆதரிச்சுன்னுக்கிறாங்க. ஆதரிக்கிற மந்திரமும் அமைந்த ஆகமங்கள் நிறைய இருக்குது. ஆகமங்கள், மாதர், பெண், மக்கள், குழந்தைங்க, சுற்றம், உறவுகள், மயக்க வந்த நித்திரை, எல்லாரும் வந்து இருந்தாலுமே கூட என்னை இந்த உலகத்தை விட்டு வெளியே அனுப்புகிற அந்த நித்திரை எது கொப்பளித்ததோ, எது எனக்கு கொப்பளிச்சது, எங்கேருந்து அது போச்சு, எங்கும் ஆகி நின்றதோ, எதாவதுலேயும் நிற்கிதா, சோதி கொளுத்திடம் சொல்லடா சாமி. சோதி பூந்து கொளுத்திடம் எது அப்படின்னு சொல்லுடா சுவாமி. அதை சொல்லு, சும்மா பேசினுக்கிற மந்திரம்லாம் சொல்லினுக்கிற, சொல்லுடா சுவாமியே. அக்கரம் அனாதியோ, ஆத்துமா அனாதியோ, புக்கிரம் பூதமும் புலன்களும் அனாதியோ, தர்க்கமிக்க நூல்களும் சதாசிவம் அனாதியோ, மிக்க வந்த யோகிகள் உரைத்திருக்க வேண்டுமே. எது அனாதி, எது தனி? அனாதின்னு ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். எது இதை வந்து நீ சரியாக எனக்கு சொல்ல. அக்கரம் அனாதியா, எழுத்துக்கள்லாம் சொல்கிறீங்களே, காங்காச்சா ஆகி இந்த அக்கரங்கலங்கள்லாம் தனியாக வந்ததா? ஆத்துமா அனாதியா, மனம்ன்ற அந்த ஆத்மா தனியாக இருக்குதா? அனாதியா. பூக்கிருந்த பூதங்கள் புலன்கள் அனாதியா, இந்த புலன்கள்லாம் அனாதியா, இந்த பூதங்கள்லாம் அனாதியா, எது மற்றுதா? தர்க்கமிக்க நூல்களும் சதாசிவம் அனாதியா, மிக்கலந்த யோகிகள் உறைந்துரைக்க வேகமாக சொல்லுங்களேன், எனக்கு புரிய வைங்களேன், எனக்கு சொல்லி புரிய வைங்க, தீர்க்கமாக எனக்கு சொல்லுங்க. 9ஆன வாசல் தான் ஒழியும் நாள் இருக்கையில் 9ஆம் ராமா 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 என்னும் நாமமே வன்மமான பேர்கள் வாக்கில் வந்து நோய் அடைத்ததாம் அன்பரான பேர்கள் வாக்கில் ஆய்ந்தமிருந்து இருந்ததே. 9ஆன வாசல் தான் ஒழியும் நாள் இருக்கையில், போகிற காலத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிற காலத்தில் வன்மமான பேர்கள் வாக்கில் வந்து நோய் அடைப்பதாம். எல்லாருக்கும் ஒரு நோய் வந்து அடைக்கும். அன்பரான பேர்கள் வாக்கில் ஆழ்ந்தமர்ந்து இருப்பதே. யார் அன்பானவர்களோ அவர்கள் அதை போகும்போது கூட அவருக்கு ராமா அங்கே ஏற்கனவே கூட சொன்னார் ஆதரித்த மந்திரம் அப்படின்ட்டு. மந்திரங்கள் கடவுள் இல்லை, ஆனால் மனதை ஒரு எந்திரமாக்கிறதுக்கான ஒரு வார்த்தை, ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது. அந்த மாதிரி பேர்கள், அந்த மாதிரி ஆன ஆட்களுக்கு அன்பரான பேர்கள் வாக்கில் ஆழ்ந்தம் வந்து இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் மந்திரங்களெல்லாம் நான் யாருக்கும் சொல்லித்தரதில்லை, சும்மா ஒரு மந்திரம் சொல்கிறேன். மற்றபடி நீங்களாகவே ஒரு வார்த்தையை எடுத்து அதை மந்திரமாக்கி எப்போதுமே அதை உச்சரிச்சிக்கலாம். நல்லது. கடவுள் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்குறான். இப்படியெல்லாம் நமக்கு நல்லா சேர்ந்து வச்சுருக்கிறாங்க. நம்ம இப்படியெல்லாம் பார்க்குறதுக்கான பேசுகிறதுக்கான அமைப்பு முறையெல்லாம் நல்லா இருக்குது. கடவுள் நம்ம நல்லா வச்சுருக்கட்டும்.
தீப்பு, ராஜா சரோ, ரமேஷ் சந்திரா, அனுஷா தேவி, சிவகுமார், எல்லாருக்கும் நன்றி. சிவரஞ்சனி, வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். நன்றி. பாருங்கள், பகிருங்க, பங்களிங்க.